அப்படியே உங்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும். எந்த ஊர், என்ன மாவட்டம்? அங்கேயும் மாவட்டம்னு தான் வருங்களா? ஆமாங்க, டிஸ்ட்ரிக்ட் வரும். அங்கேயும் டிஸ்ட்ரிக்ட் தான். நம்ம வந்து சாமராஜநகர் டிஸ்ட்ரிக்ட், குண்டல்பேட்டை தாலுக்கு, பாச்சலி வில்லேஜ், மைசூர். மைசூர் இல்லை, குண்டல்பேட்டை. சாமராஜநகர் நம்ம ஊருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் மாவட்டம். சாமராஜநகர் மாவட்டம், குண்டல்பேட்டை தாலுக்கு. மைசூருங்கிறது மைசூர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து மைசூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இன்னும் போகணும். மைசூர் மைசூர் நமக்கு இங்கே சென்டர் தாளவாடி பக்கம். இங்கேருந்து பார்டர் தமிழ்நாடு. அங்கே இது அது பண்டிப்பூர் பார்டர் இருக்கு. பண்டிப்பூர் கர்நாடகா பார்டர் வந்து இங்கே சத்தியமங்கலம் வந்து பார்டர். சத்தியமங்கலம் அங்கே பார்டர் விட்டாக்கா நம்ம இடையில இந்த ஒரு 40 கிலோமீட்டர் பார்டர் இருக்கு நம்ம ஊரில் இருக்கு. அது பண்டிப்பூருக்கு தாண்டி மசனிகுடி போகிற வழியில், மசனிகுடி போகிறீங்களா? அந்த ஏரியாவில் எந்த இடமும் தெரியாது. அது நம்ம வந்தது டூரிஸ்ட் ஏரியா தான். பெங்களூர் போயிருக்கோம். அன்னைக்கு கூட எரியூர்லேருந்து வந்திருப்பாங்க, வீடியோ போட்டிருக்கோம். அந்த லைன் தான். இந்த 2 டைம் போயிருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நான் அங்கேயே போய் தங்கியிருந்தே சொல்லிக் கொடுத்துருந்தேன். மைசூர் அந்த லைன் நான் வந்ததில்லை. மைசூர் வந்து அரண்மனை இதெல்லாம் பார்க்க நமக்கு பக்கங்களா? அது பக்கம் தாங்க. இங்கேருந்து மைசூரில் இருந்து உங்களுக்கெல்லாம் பக்கம் தான். உங்களுக்கு அங்கே பக்கமானு கேட்டேன். மகாராஜா 60 கிலோமீட்டருங்களா? அங்கதான் ஒரு நாளைக்கு அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காரு. அங்கே வரணும். அவங்களும் அங்கே கூட்டிட்டு போகலாம். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்கும் இல்லைங்களா? அதனால நான் வந்தால் ஒரு நாள் அங்கே சொல்லிக் கொடுத்து தான் வர்றேன். வந்துட்டு அப்படியே ஒரு நாள் அந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே நல்ல இடத்துக்கு கூட 25 ஏக்கர் வேலை விவசாயம் செய்யலாம். அங்கே குத்தகை பண்ணி நமக்கு இருக்கிறது ஒரு 3 ஏக்கர். சார் ஏதாச்சும் சாதிக்கணும். குத்தகை கொட்டுறது எவ்வளோ இடம் ஓட்டுறீங்க? குத்தகைக்கு வந்து ஒரு 3, 5, 8, 4, 12 ஏக்கர். 12 ஏக்கர் குத்தகைங்க. நம்மளுக்கு ஒரு 3 ஏக்கரா? 1 ஏக்கர் தான் விவசாயம் செய்ய முடியுது. ஒரு அரை ஏக்கர் ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் தொடங்கலைங்க. கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் கஷ்டம். விளைச்சலாம் இவ்வளோ போட்டதில் ஒன்றும் எடுக்கலைங்க. விளைச்சலே வரல. விளைச்சல் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். கேமரா வச்சிருக்க காட்டில் என்னென்ன விவசாயம் அதெல்லாம் போட்டோ எடுத்துகிட்டு என்ன விவசாயம் செய்யணும், அது எப்படி பராமரிக்கணும்னு பார்க்கணும். என்ன இப்போ நம்ம கெமிக்கலில் பண்ணும்போது உர செலவு தான் நமக்கு. உர செலவுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த உர செலவு நமக்கு ஒன்று கேட்டால் அவங்க தான் ஒன்று கொடுப்பாங்க. ஒன்று இப்போ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டால் அதை கொடுக்க மாட்டாங்க. அவங்களா ஒன்று அக்கௌண்ட் நம்மளுக்கு அங்கே இருந்துச்சுன்னா இருக்கு நமக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நம்மளே கெமிக்கல் விவசாயம் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அக்கௌண்ட் தான். வசதி இல்லாதவங்க எல்லாம் வருஷம் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. 2 லட்சம் வரைக்கும் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. சரி நம்ம வந்து வாங்கினா ஒரு 4 மூட்டை கேட்டால் அவங்க ஒரு 8 மூட்டையே கொடுப்பாங்க. நம்ம கேட்டதை கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாம் ஒரு நம்ம இப்போ நீங்கள் நம்ம டிராக்டர் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன மருந்து அதை வந்து போடுவோம். விவசாயம் வந்ததில் லாபம் நஷ்டம் ஒன்று பார்க்கணும் இல்லைங்களா? போன வருஷம் அடுத்த வருஷம் இந்த பூண்டு வெள்ளம் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்தால் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். இப்போ விளைச்சல் விலை இல்லைன்னா நம்ம அதிகபட்சம் இது ஈல்டாச்சு வரணும். அப்போ வந்தால் கொஞ்சம் கட்டுப்படி ஆயிடும். இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம அதிக செலவு பண்ணிடுறோம், ஈல்டும் குறைஞ்சி போயிடுது. அப்போ விலையும் கிடைக்கிறதுல நமக்கு நஷ்டம் ஆயிடுது. இதே நம்ம சொல்லி கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடுங்கிறது நம்ம உழைப்பு தான். ஆமாங்க. நம்ம கொஞ்சம் உரம் வாங்குற செலவு, இந்த மருந்து வாங்குற செலவு குறைஞ்சிக்குது. அப்போ விலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம உழைப்பு தான். அப்போ நஷ்டம் வராது. அப்போ கூட என்ன ஆச்சுன்னா, ஒரு நம்ம ஊரில் ஒரு சைடு என்ன மாதிரினா, நம்ம யாருக்கு என்ன மருந்து போடுறோம், என்ன இந்த டைமில் என்ன கொடுக்கணும்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னா அது அவங்க கொண்டு வர மருந்து இதை தான் போடணும் அதை போடணும்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியாது. இப்படி போய் மருந்து கட்டில் கேட்பான், அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு என்னென்னா நம்ம வழியில் நாம் உங்கள் வழியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இதுக்கு இப்போ ஒரு செடியை போட்டோம், பயிர் போட்டு அது செடியை வளரு, அதுக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன கொடுக்கணும், இந்த வயசில் பொட்டாஸ் கொடுக்கணும், இந்த வயசில் யூரியா கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த இதில் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயம் வேறு, அவங்க ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஒரு கடையில் ஒன்று கேட்டோன்னா இது போடுங்க சொல்லுவாங்க, மறுபடியும் அதே இன்னொரு கடையில் போயிருக்காங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதுலேயே காசு வேஸ்ட்டாக செலவாகிடுது. அது செடி கொண்டு போகணும், அது என்ன போட்டுது என்ன இருக்குதுன்னு தெரியலைங்க. கடைசியாக பார்க்கல நஷ்டம் வந்துடுதுங்க. இப்படியும் நஷ்டம் வந்துடுதுங்க. நம்ம ஒரு குழந்தை வளர்த்துறோன்னா அது சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இந்த செர்லாக்கு இது கொடுக்கணும், இந்த வயசில் இது கொடுக்கணும், ஒரு 6 மாதத்துல தாய்ப்பால் கொடுக்கணும்,
இதெல்லாம் நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்து அதனால அது நமக்கு தெரியுதுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை வளர்த்துறவங்க நம்ம அக்கா அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது நம்மளால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனால் விவசாயத்தில் அப்படி நாங்கள் தெரியணும். அதுக்காக தான் நீங்கள் கொடுக்குறத ஆன்லைனில் அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் சொன்னீங்க அட்ரஸ் வச்சு அனுப்புங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து இங்கே பார்த்தேன்னா இன்னைக்கு செலவு நாளைக்கு செலவு அது கவலை இல்லைங்க. இப்போ வேணாலும் நம்ம எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம கண்ணில் பார்த்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த ஆசை அப்போதான் ஒரு அடுத்த கட்ட இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். முக்கால்வாசி வர்றவங்க போகிறாங்க பார்க்கணும், மண்ணை பார்க்கணும் என்ன கண்டிஷனில் இருக்குது. அதுக்காகத்தான் ஏன்னா நம்ம சொல்கிறது யூடியூப்ல எல்லாமே போட்டுறோம். இதில் வந்து உழைக்கிறவங்க பூரா மருந்து கடைக்காரங்க தான், உர கடைக்காரங்க அவங்க தான். விவசாயிகளுக்கு இந்த ஆளுங்க கூலி அதில் ஜாஸ்தி இருக்குங்க. ஆளுங்க கூலி கிட்டத்தட்ட ஒரு 40% போயிருங்க. இந்த விதப்பில் கொஞ்சம் ஒரு 20% போயிடும். விதப்பு போட்டு தான் ஆகணும். ஆனால் விதப்பு வாங்குறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் வாங்கி தான் ஆகணும். அதில் ஒன்றும் செலவு வராதுங்க, ஒரு தடவை போடுறது தான். ஆனால் மருந்து அடிக்கிறது மற்றது எதுவும் நமக்கு தண்ணி பாய்ச்சிருக்கு இதுக்கெல்லாம் செலவு வராதுங்க. நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம செய்கிறது தான். இல்லைன்னா ஒரு ஆள் வச்சு கேட்டெல்லாம் அடிச்சு நீங்கள் கொடுக்குறது வந்து கெமிக்கல் சுத்தமாக கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று கூடி எனக்கு ஒரு 2 வருஷம் கொஞ்சம் போட்டுருந்தான் வீட்டில். அதுக்கு அவங்க இந்த மருந்து அடிக்கணும். இங்கே என்ன மருந்து கொடுக்குறாங்க என்னன்னே தெரியாது. நமக்கு என்ன தெரியுங்க. இப்போ இனியும் நம்ம விவசாயம் பழகுறதுக்காக தான் இனியும் நம்ம பழகுனா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடும் பழகுறது. இந்த வயசுல அந்த டைம் ஏற்கனவே விவசாயம் செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. அந்த காலத்து விவசாயம் எப்படின்னு தெரியுங்களா. அந்த காலத்தில் நம்ம கறி மீன்ஸ் நம்ம எங்கே தோட்டத்தில் விளைஞ்சிருக்கோம், அதுலேயும் பூண்டு விளைஞ்சிருக்கோம், நம்ம எல்லாமே விளைஞ்சிருக்கோம். சின்ன வயசுலலாம் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-25 பேர் வேலை செய்வோம். எல்லாம் செய்வோம். வாரத்துக்கு ஒரு ரூபா பே பண்ணுவோம். மாமன் கொடுத்துருக்கோம். சின்ன வயசில் நம்மளாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போலாம் கொஞ்சம் படிப்பு ஒரு 5வது வரைக்கும் படித்து விட்டுட்டோம். விவசாயம் பார்த்துக்கலாம். இப்போ வீட்டில் பார்க்குறவங்க யாரும் இல்லை. அப்போ அவங்க பசங்க இருக்கா இல்லைங்களா, சொல்லிட்டு அப்படியே விட்டு விவசாயத்துக்கு வந்தோம். விவசாயம் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் செஞ்சோம். அப்போல்லாம் தண்ணி பாய்ச்சிடுது. இப்போ ட்ரிப்பெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் ட்ரிப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்போ தான் எல்லா மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்துருக்கு. தண்ணி பாய்க்கிறதுலாம் ஒரு பிரச்சனை. அப்போல்லாம் தண்ணி பாய்க்கிறதுக்கே நம்ம ஒவ்வொரு காட்டில் 4 பேருக்கு போகணும். இல்லை அப்போல்லாம் பூ எல்லாம் விளைஞ்சி எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி விவசாயம் இங்கே இப்போ செய்ய முடியுது. இது யூமிக்குண்ணா வெளியே தெரியுது பாருங்க, கையில் தொட்டு பாருங்க, கழுவிக்கலாம், தண்ணியெல்லாம் இருக்குது.